அண்மைச் செய்தி. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே அப்பைய நாயக்கன்பட்டி பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 6 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். இந்நிலையில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே அப்பைய நாயக்கன்பட்டி பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை நமது செய்தியாளர் மணிவண்ணன் வழங்க கேட்கலாம். மணிவண்ணன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். அதாவது விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே அப்பைய நாயக்கன்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பொம்மியாபுரத்தில் பாலாஜி என்பவருக்கு சொந்தமான சாய்நாத் என்ற பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. இது நாக்பூர் லைசன்ஸ் பெற்றது. காலையில் பணியாளர்கள் வேலையில் ஈடுபட்ட போது ரசாயன கழிவின் போது வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் 4 அறைகள் தரமட்டமான நிலையில் விபத்தில் அதாவது வேல்முருகன், நாகராஜ், கண்ணன், காமராஜ், சிவகுமார், மீனாட்சி ஆகிய 6 பேரும் உடலுக்கு சம்பவ இடத்திலே உயிரிழந்தனர். மேலும் 2 பேர் 90% காயத்துடன் விருதுநகர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த பட்டாசு ஆலை வெடி விபத்து காரணமான உரிமையாளர்கள் பாலாஜி, சாய்பாலன் மற்றும் மேலாளர் தாஸ் பிரகாஷ் உள்ளிட்ட 4 பேர் மீது அதாவது பட்டாசு ஆலையில் அஜாக்கிரதையாக செயல்பட்டு உயிரிழப்புக்கு ஏற்படுத்தியது, உரிய பாதுகாப்பின்றி பணியில் தொழிலாளர் ஈடுபடுத்தியது உள்ளிட்ட 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து பச்சாக்கரப்பட்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.